வணக்கம் சார். வணக்கம். மகுடம் விஷாலுடைய படம் வந்து வர்றது பெரிய அளவுல டவுட்டு. ஏன்னா பணம் வந்து ஃபினான்ஷியருக்கு தர வேண்டியது இருக்குதுன்னு இருக்கும்போது ட்ரைலரே ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் கன்ஃபார்மா வந்துட்டு 14th வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து விஷாலுக்கு ப்ளஸ் அமையுமா இல்லை எப்படி எடுத்துக்கிறது? அந்த படத்தினுடைய தோற்றத்தெல்லாம் பார்க்கும்போது அவருடைய தோற்றமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கட்டாயமா அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா இருக்குங்கிற அளவுக்கு நாம நம்புறோம். இன்னொன்று அந்த ஃபினான்சியல் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. அது மேக்சிமம் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஆகஸ்ட் 14th கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஹாய் படம் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த 3 படம் வரதா இருந்துச்சு. அதில் அந்த படம் மட்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது போல இருக்கு. ஏன்னா இப்போ இந்த போட்டியில் நம்ம வந்து நின்று ஜெயிக்க முடியுமான்லாம் ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஸோ அதனால 2 படம் ஒரு நேரத்தில் வர்றதுங்கிறது. ஸோ விஸ்வநாத் சன்ஸ் அண்ட் மகுடம் வந்துருது. ஹாய் வந்து பின்வாங்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஹாய் தான் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சூர்யா படத்தோட இந்த படம் எந்த அளவுக்கு மோத போதோ அப்படின்ட்டு பார்த்தா இப்ப மகுடம் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நயன்தாராவுடைய ஹாய் படம் கொஞ்சம் அப்படியே பின்வாங்கிட்டுதான் ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ மகுடம் படத்தினுடைய ட்ரைலரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி லுக் வைஸ் எல்லாமே இது இருந்தாலுமே விஷாலுக்கு இது விஸ்வநாதன் சன்ஸோட வெற்றி படமா அமையுமா அப்படின்றதுதான். இல்லைங்க, 2 பெரிய படங்கள் ஒரு நேரத்துல வர்றது நல்லதுதாங்கிறேன். பெரும்பாலும் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி கமல் படம் ஒரே நேரத்தில் வரக்கூடாது, அல்லது ரஜினி அஜித் படமோ ரஜினி விஜய் படமோ இது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அது சரியானு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரே நேரத்தில் படத்தை போட்டு மொத்தத்துலேயும் அள்ளிடணுங்கிறது அவங்க நோக்கத்தில் சரி. ஆனால் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 2 படங்கிறது நல்ல சாய்ஸ் தானே. ஒரு நாள் இதை பார்க்க போகிறான், ஒரு நாள் அதை பார்க்க போகிறான். ஸோ அதனால் பெரிய படங்கள் 2 ஒரே நேரத்தில் வர்றது தப்பு கிடையாது. அதனால் விஸ்வநாதன் சன்ஸும் சரி மகுடமும் சரி 2மே நல்லா இருக்கிற பட்சத்தில் 2த்தையும் தானே பார்க்க போகிறாங்க. அதனால் அதில் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அண்ட் ரீசெண்டாக விஷால் அவர்கள் பேசியிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் கடைசியாக எங்களோட இருக்கிறவரே வந்து இந்த நடிகர் சங்கத்தினுடைய கட்டிடத்தை ஓப்பன் பண்ண போறாரு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியான ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து விஜய் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேபி அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய கல்யாண இன்விடேஷன் கொடுப்பாரா அது தெரியாது நமக்கு. ஆனால் நடிகர்கள் எவ்வளவு பச்சொந்திகளாக இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் விஷால் தான். இதே போன பீரியடில் அவர் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நடிகர் சங்கத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பார். அங்கே வந்து அவருடைய பெயர் இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக அவர் பேசியிருக்காரு. இந்த காணொலியெலாம் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே விஷால் தான் இன்றைக்கி வந்து 100 வருஷத்துக்கு அவருடைய பேர் அழிக்க முடியாது, அந்த இடத்துல இருக்கணும் முதல்வர் விஜய் பேரை சொல்கிறார். அப்போ இவங்க என்னென்னா யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசணும், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த எத்திக்ஸுமே உங்களுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், யார் முதலமைச்சரோ அவரை வச்சு நாங்கள் திறப்போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, காமனாக சொல்லிட்டீங்கன்னா இதில் எந்த கான்ட்ரவர்சி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவரு தான் இதை வந்து அவர் பேரை தான் நாங்கள் பொறிக்க போகிறோம், எங்கே திரும்பினாலும் அவர் தான் அப்படின்லாம் பேசிட்டு கடைசியில் அவர் தோற்று போன பிறகு இப்போ வேற ஒருத்தர் பேரை போடுறது பொருத்தம் எதுன்னா இதுதான். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேரை அன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கும்போது போட்டிருந்தா கூட அது பொருத்தமானா கிடையாது. அதை விட பொருத்தம் வந்து விஜய் பேரை போடுறது தான். ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தவர். ரஜினி எப்படி எவ்வளோ பெரிய டாப் ஹீரோ, அவருக்கு ஈக்குவலாக ஒரு இளம் தலைமுறை வந்து நின்றுச்சுன்னா அது விஜய் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பேரை நடிகர் சங்கத்தில் பொறிப்பது தான் சரி. ஆனால் அன்னைக்கு இருந்த முதலமைச்சருங்கிறதுனால அதை ஆசைப்பட்டார் அவர் விஷால், அதில் தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும், இதெல்லாம் காலகாலமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ நீங்கள் சேஃப்டியாக என்ன பேசணும், முதலமைச்சர் யாரோ அவங்க பேரை நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு போட்டால் பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு வந்து அவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு மாற்றி பேச வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லுவார். ஓகே, மேபி அப்போ அவருடைய நண்பர், நெருங்கின நண்பருடைய அப்பா, அந்த ஒரு இதுல பாசத்தோட நிறைய விஷயம் பேசியிருக்கலாம். இப்போ இவர் வந்து அண்ணன், அதனால இந்த பாசத்தோட பேசுறாங்க. விஜயும் கூட இந்த நடிகர் சங்க கட்டணம் வளர்வதற்கு 2 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. உதயநிதி அவர்கள் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ வந்து எல்லாருமே தன்னுடைய பங்கை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லா நடிகர்களுக்கும் சிறப்பு செய்வதுங்கிறது கட்டாயம். இப்போ இதே நிகழ்வில் உதயநிதி அவர்களும் கலந்துப்பார். விஜய் அவர்கள் முதல்வராக கலந்துக்கிட்டாலும் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்களும் கலந்துப்பார். அப்போ அது வந்து ஒரு சிறப்பான மேடையாக இருக்கும். அரசியலெல்லாம் தாண்டிய
ஒரு நல்ல மேடையா அது. ஒரு நடிகர் சங்கத்தை சார்ந்த நடிகர்கள் ஆமா. இருக்கக்கூடிய இங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் நடிகர்கள் தாங்க, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உணர்வை இந்த விழாவே ஏற்படுத்தணும். நீங்க அங்க முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், இவர் அவரை பார்க்க மாட்டாரு, அவர் இவரை பார்க்க மாட்டாருலாம் இல்லாம இங்க எல்லாருமே சமம் அப்படின்னு ஒரு உணர்வை அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிகழ்வை அவங்க நடத்தணும். ஸோ ஆக மொத்தத்தில் விஜய் தான் இப்போ வந்து இனாக்ரேட் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் பற்றின ஒரு அப்டேட் வெளிவந்திருக்குது. ஸோ அது பல பேருக்கு ஒரு பக்கம் ஷாக், ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. திடீர் மாற்றம் என்னன்னு தான் தெரியல. செங்கல்பட்டு கோர்ட்டில் உங்க அப்பாவை காணும்னு ஒருத்தர் சட்டசபையில் பேசின பிறகு அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு பெரிய விஷயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் முதல்வர் விஜய் அவர்களுடைய இமேஜை பெருமளவு குலைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களே வந்து ஒருவேளை நினச்சிருக்கலாம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு தன்னுடைய கணவருக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி இதே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போராடுறாங்க. யாருக்குமே இந்த வாய்ப்பை கடவுள் கொடுக்கல. ஆனால் நம்முடைய கணவருக்கு இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மால் ஒரு கெட்ட பேர் அவருக்கு வருது. சட்டசபையில் அவரை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் வெளியில் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கே கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டிருப்பாங்க. என்னடா இது நம்ம ஒரு இடையூறாக இருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கோம். நம்மளால் தேவையில்லாத ஒரு அவதூறு அல்லது வந்து ரெண்டு பேருமே சமாதானமாயிருக்கலாம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் மேபி ஃபேமிலியில மற்றவங்கலாம் பேசி, ஆமா, மற்றவர்கள் பேசி சமாதானமாயிருக்கலாம். எனக்கு என்னன்னா ஒருவேளை ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூவே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமோ அப்படின்னு. இன்டர்வியூங்கிறத ஒரு நாகரிகமான இன்டர்வியூ. அதுல வந்து எல்லா குடும்ப பிரச்சனைகளையும் வெளியில பார்க்கும்போது ஒரு பையனுக்கு நம்ம அப்பா தமிழ்நாட்டோட சிஎம் அவர் வந்தாருன்னா அப்படியே காவல்துறை அதிகாரிகள்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லேருந்து அப்படி சல்யூட் அடிச்சு நிற்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும்? எங்க அப்பாங்கிற ஒரு உணர்வு வரும்ல. சின்ன சின்ன கோபங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாமே ஒரு கணத்தில் அழிக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இப்போ இவருக்கு கிடைத்த இந்த வெற்றியும் இந்த பதவியும் இந்த மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற அன்பும் இது எல்லாமே உணரக்கூடிய ஒரு தருணம் தானே இதெல்லாம். அப்போ அந்த குடும்பமாகவே அவங்க யோசிச்சு ஏன் நம்ம தனியாக இருக்கணும், சேர்ந்து எல்லாமே நினைக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு அப்படி வந்துடும். புரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ தான். அதனால் அதில் வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா நமக்கு தெரியல. இனிமேல் அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுவார். யாரும் அவரை கை நீட்டி குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இல்லையா? அது அவங்களே சரி பண்ணிட்டாங்க. உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பக்கம் அஜித் அவர்களுடைய கிளாடியேட்டர் பற்றி பேசியிருந்தோம். அதே போல் அவருடைய கமர்ஷியல் படமான ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல டேர் டெவில், அவருடைய 66வது படம் டேர் டெவில். என்ன இது வரைக்கும் அஜித் அவர்கள் ஹாரர் படத்துல நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு இல்ல. இது ஒருவேளை ஹாரர் படமா இருக்குமோ அப்படின்ற இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் பெரும்பாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருப்பார் போல இருக்கு படத்துல. ஸோ அதனால அப்படி டைட்டில் வச்சிருக்கலாம். இதுல டபுள் ஆக்ஷன் இருக்கலாம். ஆமா, அதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப நமக்கு அதுல பெரிய ஆறுதல் என்னன்னா அந்த டைட்டில முதல்ல அவங்க சொன்னதுதான். ஆமா, ஏன்னா அவர் டைட்டில சொல்றதுக்குள்ள பல வருஷங்கள் ஆக்கிடுவாங்க. அங்கங்க நின்று உண்ணாவிரதம் இருந்து கதறி அழுது ஸ்டேடியம்ல போய் அப்டேட் பாக்குற போற எல்லாம் கேட்டு பெரிய அமக்களத்துக்கு பிறகு அந்த டைட்டில வந்து போனா போகுது, இந்த பிரசாதத்தை வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. நல்ல வேலையாக இதை முத நாளே வந்து டைட்டில் ரிவீல் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்து அந்த குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டோரிஸ்க்கான ஒரு பீரியட் ஆரம்பிக்குதான்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட்டான ஒரு பாடி அவுட் கெஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவா இருக்கட்டும், இல்லை அஜித் அவர்களாகவே இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸா ஒருத்தர் அப்படியே ஒரு போலீஸ் ஸ்டோரி, ஒருத்தவங்களுக்கு வந்துன்னா அடுத்தவங்களுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கோம். அந்த ஷார்ட் ஹேர் கட்ல அவ்வளோ ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கும். இப்போ மறுபடியும் அதே போல ஒரு போலீஸ் ஸ்கிரிப்டுங்க வருது. பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஹீரோக்கள் இல்லாமல் செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஹீரோக்கள் சொல்லக்கூடிய சசிகுமாரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய மணிகண்டன், கண்டினியூஸா இவங்க வந்து இப்போ போலீஸ் ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த மாதிரியான போலீஸ் இல்லை. இவங்களை பார்க்கும்போது பாய் நெக்ஸ்ட் டோர், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிதானே அந்த அவுட் பிசிக் இருக்கக்கூடியதா இருக்கு. இது என்ன மறுபடியும் ஒரு இதுவா மக்கள் காவலன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மணிகண்டன் பா ரஞ்சித் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு புது டைரக்டர், அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்றாரு. ஆக்சுவலா நீங்க கேட்ட மாதிரி
இந்த காவல்துறை தொடர்பான படங்கள் வந்து ரொம்ப காலமாக இங்கே வந்துட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு ரகசிய போலீஸ் காலத்துலேருந்து அது இருக்குது. தங்க பதக்கம்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம். ரஜினியோட 3 முகம், சூர்யாவுக்கு சிங்கம், நிறைய படங்கள் அது மாதிரி இருக்குது. அது போலீஸ் ஸ்டோரினால இங்கே தனி ஒரு அட்டென்ஷன் உண்டு. அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் அதை வந்து பார்த்து அவங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்து ரசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் தொடர்ந்து போலீஸ் கதைகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அண்மை காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி தாடி வச்சுட்டு வருவாங்க, முடிய வெட்ட மாட்டாங்க, ஆனாலும் அவங்க போலீஸ் அடிப்பாங்க. ஒரு லூஸ் ட்ரெஸ் போட்டுட்டு, ஆனா போலீஸ் கேரக்டர். ஆமாம், அப்படி நிறைய போலீஸ் இருக்காங்க தொப்பையோட. அது விஷயம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டாக வதந்தி 2ல சசிகுமார் வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. ஆனால் தாடியெல்லாம் வச்சிருப்பாரு. அப்போ இதை வந்து அவரே கேட்டிருக்காரு, தாடியெல்லாம் வைக்கணும் போலீஸுங்கிறீங்க எப்படிமா அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து கதையில் இருக்குது. ஸோ அதனால் அதை கன்வின்ஸ் பண்ணி தான் அப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ மணிகண்டன் படத்தில் கூட அவர் தாடியோட நடிக்கலாம், இல்லை தாடி இல்லாமலும் நடிக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் மணிகண்டன் வந்து தாடி வச்சுட்டு நம்ம பார்த்ததுனால ஒரு வேளை அப்படி நடிக்கிறாரோன்னு நம்ம நினச்சிருக்கலாம். பட் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அது இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆமாம். அதனால் என்னென்னா கதையில் ஒரு டைலாக்கை போட்டுற வேண்டியது தான். இப்போ வீரம் படத்தில் அஜித் வெள்ளை முடியோட வருவார். ஆமாம். அப்போ வந்து அதுக்கு நிறைய டையெல்லாம் அடித்து பார்த்தாங்க, அவருக்கு ஒத்துக்கலை, ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. வெளிநாட்டிலேருந்து டை இறக்குமதி பண்ணி கூட அப்ளை பண்ணி பார்த்தாங்க. எப்படியாவது டை அடித்து அவரை பிளாக் ஹேரில் நடிக்க வச்சணும்னு பயங்கரமாக ட்ரை பண்ணார் சிறுத்தை சிவா. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர வைத்த டை கூட அவருக்கு ஒத்துக்கலை, ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணாங்க, ஓகே அதே கிரே ஹேரோட இறக்கிறோன்னு சொல்லிட்டு படத்தில் ஒரு டைலாக் மட்டும் வச்சுருப்பாங்க, நிறைய வந்து டீ குடித்ததுனால பித்தமாகி தலைமுடி வெள்ளையாயிருச்சுன்னு ஒரு டைலாக் போட்டு அதை வந்து மேனேஜ் கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த போலீஸ் எல்லாம் தொப்பையோட வந்தா என்ன, முடிய வெட்டாமல் வந்தா என்ன, தாடி வச்சுட்டு வந்தா என்ன, ஏதாவது ஒரு காரணத்தை டைலாக்காக போட்டுருவாங்க, அவ்வளோதானே. ஸோ அது எல்லாத்தையும் டைலாக்ல மேட்ச் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா வதந்தி 1ல வந்து எஸ்.ஜே. சூர்யா பண்ணியிருக்கும் போது அப்படி இருக்காது, நல்ல அந்த பிசிக்கலோட பக்கவா அந்த போலீஸ் கேரக்டருக்கு இதுவாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இவரை வந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஒருவேளை பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்றத மெயின்டைன் ஆகணும்ன்றதுக்காக அந்த போலீஸ் ஸ்கிரிப்டுங்கெல்லாம் மறுபடியும் ஒரு மறுபடியும் ஒரு பிறப்பெடுத்து போகிற மாதிரி எல்லாமே அந்த கதையிலையும் திரைக்கதையிலையும் இருக்கிற விஷயம் தாங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணலாம். தொடர்ந்து பல படங்களை வந்து ப்ரொடக்ஷன்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. பா ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன், அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணக்கூடிய சார்பேட்டா பரம்பரை 2வா இருக்கட்டும், இல்லைன்னா அவருடைய அசிஸ்டன்ட்டுங்களை வச்சு பண்ணக்கூடிய படங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபுல்லா மூவிஸோட இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன். ஒரு அப்டேட் வருது, கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ஆனால் படங்கள் வந்து ரிலீஸ் கொஞ்சம் ஆனால் தள்ளி போகிற மாதிரியே தானே இருக்குது. இல்லைங்க, தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய ஆலமரமாக இருக்குது. இன்னொன்று வந்து அவர் என்ன லட்சியத்துக்காக இங்கே வந்தாரோ அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி அவருடைய சொந்தங்களையும் நண்பர்களையும் இங்கே உள்ளே கொண்டு வந்து யாரெல்லாம் உங்களை வந்து இழிவாக பேசுனாங்களோ அவங்கள முன்னாடி தலை நிமிர்ந்து நில்லுங்கன்னு ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே கிரேட். அதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. வளர்கிற வரைக்கும் ஒரு சித்தாந்தம் பேசுவாங்க, வளர்ந்த பிறகு வேற ஒரு சித்தாந்தம் பேசிட்டு யாரையுமே கண்டுக்காமல் போயிடுவாங்க. அப்படி தான் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். ஆனால் தான் வளர்ந்த பிறகும் தனக்கு பின்னால் இருப்பவர்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு பணத்தை போடுறது இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் விட பெரிய ரிஸ்க்கு. சின்ன சின்ன படங்கள் நிறைய எடுக்கிறாங்க, ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே படம் எடுக்க தடுமாறும் போது, கடையை சாத்திட்டு கிளம்பும்போது பாரஞ்சித் போன்றவர் படம் தொடர்ந்து எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும். அதெல்லாம் அதில் சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடாமல் போகுது, எல்லாத்தையுமே அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதெல்லாம் பெரிய சவால் தானே. நடிகர் தனுஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போயிருக்கும் போது அவர் பேசியிருந்தார். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டு தடுமாறி பேசுவேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல நிஜமாவே வருது. ஆனால் வெளிநாட்டில் ஃபாரின் லாங்குவேஜ் படம் பண்ணும்போது எனக்கு கேட்டாங்க, தெரியும் போது ஆச்சரியப்பட்டாங்க, நீங்களாம் வந்து உங்கள் மதர் டங்க்கு தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளுக்கு தாய்மொழி தெரியாததான் நம்ம வந்து கவலைப்படணும், அதுதான் நம்மளுக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அது நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் போகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா அது ட்ரெண்டிங் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நிறைய வித்தைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை ஒரு குவாலிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம பேச வேண்டாம்.
இப்போ தனுஷ் பேசுனது சரியா தவிர அப்படின்னா உள்ளபடியே நல்ல விஷயம்தான். ஏன்னா மதர் டேங்கில் எல்லாமே பேசுங்க, ஏன் வந்து ஒரு போலியா ஒரு ஆங்கிலத்தில் பேசணும் ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ அரசியலுக்கு ஒரு வரப்போகிறதுனால இந்த மொழி விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறாரு. ஸோ அப்படி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவர் படித்த ஸ்கூலுக்கு அவர் போகிறாரு. அங்கே பேசின ஸ்பீச் தான் அது. மாணவர்கள் மத்தியில் பேசும்போது கட்டாயமாக இதெல்லாம் சொல்வதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க லாங்குவேஜை மதிங்க, அந்த லாங்குவேஜில் பேசுங்கிறது நல்ல விஷயம் தானே. நல்லது தானே பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் மாரி நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காரு. 3 மாடிக்கு அந்த ஸ்கூலில் கட்டியிருக்கிறாரு. கட்டி தனுஷ் பிளாக்னே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்போவுமே தான் படித்த ஸ்கூலை மறக்காமல் அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி வளர்ந்த பிறகு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள், வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் ஆரம்பத்தில் படித்த ஆரம்ப பள்ளிக்கெல்லாம் வந்து கட்டடங்கள்லாம் கட்டி கொடுக்குறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் தனுஷ் போன்றவர்கள் இன்றைக்கி சொசைட்டியில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கும் பொழுது இது போன்ற வேலைகளை செய்யும்போது இன்னொரு 10 பேருக்கு அது உந்துதலாக இருக்கும். நம்ம படிக்கிற ஸ்கூலுக்கு நம்ம போகணும், அங்கே என்னெல்லாம் தேவை இருக்கோ நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும். ஸோ அதனால் எல்லா வகையிலையும் தனுஷ் பேசுனதும் சரி செஞ்சதும் சரி நல்ல விஷயம் தானே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட போய் அந்த அட்டன் பண்ண ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்டில் என்ன லிங்கா இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அவங்க சொல்லி வச்சுட்டு அது பெரிய காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது நமக்கு பெருசாக ஒட்டலையே கூட. பட் சில விஷயங்கள் அவர்கிட்ட நமக்கு பிடிக்குது, சில விஷயங்கள் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அவர் பையனை வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய படத்தினுடைய ஒர்க் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? அவரே நிறைய படம் லைனப்பில் வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் இப்போ நடிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு பையனை வச்சு ஒரு படம் எடுக்கும். ஆமாம், அது எப்போ எடுக்க போகிறாரு என்னங்கிறது தெரில. பட் அந்த வேலைகளில் பிஸியாக இருக்கார், அந்த எழுதுறது அதில் பிஸியாக இருக்கார். ஸோ இன்னும் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங் அதெல்லாம்? ஆமாம். ஓகே சார். ஸோ இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாத்தையும் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக கவர் பண்ணியிருந்தீங்க சார். நன்றி நன்றி.